ஃப்ரெண்ட்ஸ், அழகு நேத்து நம்ம ஸ்பைசியான ஐட்டம் சாப்பிட்டோம். இன்னைக்கு நம்ம ஸ்வீட்டா ஏதாவது சாப்பிடலாமா? இல்ல நம்ம கேக் சாப்பிடலாமா? ஓகே, அப்பா கிட்ட போய் சொல்லி செய்ய சொல்லலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம கேக்கோட டிஷ் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அப்பா இன்னைக்கு என்ன செய்யலாம்? சாப்பிட்டு நம்ம தூங்க போறோம். என்ன செய்ய போறோம்? கேக் தான் வேணும். கேக் வேணும்னா நீங்க ஹெல்ப் பண்றீங்களா? நீங்களும் அக்காவும் ஹெல்ப் பண்றீங்களா? ஓகே டாடி, நாங்க ஹெல்ப் பண்றோம். அப்பனா நம்ம கேக் செய்யலாமா? ஓகே ஓகே, வா போலாம். கேக்குக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னன்னா, சர்க்கரையை வந்து பவுடர் பண்ணணும். இப்போ நம்ம பவுடர் பண்ணலாம். ஏன்னா நம்ம கடையில சர்க்கரை பவுடர் பண்ணது வாங்கலாம். அதனால மிக்ஸில சர்க்கரை போட்டு நம்ம பவுடர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஹோம்மேட் சுகர் பவுடர் இல்லையாப்பா? ஆமா. ஓகே, நல்லாவே பவுடர் ஆயிடுச்சு. மைதா மாதிரி பவுடர் ஆயிடுச்சு. ஓகே, டன். என்ன செய்ய போறோம்? கேக்கு செய்யறதுக்கு ஒரே ஒரு முட்டை தான் இருக்கு. அதனால இந்த ஒரு முட்டை எடுத்துக்கிறேன். மைதா மாவு 1 கப்பு, ஓகே. சர்க்கரை அரைச்சது மிக்சியில் பவுடராக பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இன்ஸ்டன்ட் பிரேக் இது ஈஸ்ட்னு சொல்லி போடுவோம் இல்லையா? இப்போ தான் புதுசாக வாங்கிட்டு வந்திருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடா. இதுதான் பேக்கிங் சோடா. இது வந்து பார்த்தீங்கன்னா பேக்கிங் பவுடர். ஓகேவா? அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, எண்ணெய். இது வந்து நாட்டு சர்க்கரை. கொஞ்சம் கலர்ஃபுல்லாக போகிறதுக்காக டிஃப்ரெண்ட்டாக நம்ம செய்ய போகிறோம். ஓகே, நாட்டு சர்க்கரை போடலாமா? இப்போ என்னென்னு செய்யலாமா? ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து முட்டையை உடைச்சு விட்டுறலாம். ஒரே ஒரு முட்டை தான் இருந்துச்சு, அதனால முட்டையை உடைச்சிட்டோம். இப்போ ஒரு முட்டை இருந்தாலும் எத்தனை முட்டை இருந்தாலும் ஒரே ஒரு முட்டை தான் போடணுமா? இல்லை, எப்படி முட்டையை ஆன் பண்ணிட்டு நல்லா இந்த மாதிரி கலக்கணும். அப்போதான் அந்த நுரை வந்து க்ரீம் மாதிரி. நம்ம சர்க்கரை கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு கப்பு இருக்கு, இருந்தாலும் ஒரு 3 ஸ்பூன் போடலாமா? 4 ஸ்பூன் போடாமப்பா, அப்பதான் ஸ்வீட்டா இருக்கும். ஓகே, அவங்களுக்காக 4 ஸ்பூன் சர்க்கரை போட்டோம். அதுக்கப்புறம் உப்பு கொஞ்சம் போடணும். இது எதுக்காகன்னா, சர்க்கரை போடும்போது கொஞ்சம் உப்பு போட்டால் தான் டேஸ்ட் வரும்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரியாது, பட் நான் ட்ரை பண்ணுறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபைனலாக என்ன வருதுன்னு பண்ணலாம். கொஞ்சமாக உப்பு போடுறேன் பாருங்கள். ஓகேவா? அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை ஒரே ஒரு ஸ்பூன் சாம்பிளுக்காக. ஏற்கனவே சர்க்கரை அதிகமாக போட்டால் ஒரே ஸ்பூன் போட்டிருக்கோம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். கட் பண்ணிக்க. மைதா மாவை ஒரு கப்பு வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்கிறோம். எண்ணெய் டால்டா போடல, அதனால எண்ணெய் ஊற்றுறேன். டால்டா போட்டுக்கலாம், நம்ம எண்ணெய் போட்டுக்கிறோம். பேக்கிங் சோடா வந்து கொஞ்சமாக போட்டுக்கிறேன். ஏன்னா மாவு கொஞ்சமாக இருக்கு இல்லையா, அதனால கொஞ்சமாக போட்டேன். பேக்கிங் பவுடர் சாஃப்ட்னஸ்க்காக கொஞ்சமாக நம்ம போட்டுக்கலாம். போட்டோம். இப்போ என்னன்னா, இது வந்து கெட்டியாக இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து பால் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். பிடிக்காது, இருந்தாலும் உங்களுக்காக நான் சேர்க்குறேன். வாசனை எப்படி வருதுன்னு தெரியல, பார்ப்போம். பால் எண்ணெய் சேர்த்தோம். இப்போ செஞ்ச வந்து மேனுவல் டிரான்ஸ்மிஷன், அது பேர் பாருங்க. அப்படியே ஓரளவுக்கு வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி செய்வோம் ரொம்ப நேரம். இதே போய் பவுல் எடுத்தோட அப்படியே போட. கன்சிஸ்டன்சிக்கு வந்துட்டு இப்போ மோல்ல ஊற்ற போறீங்களா? என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட்ல இதில் எண்ணெய் லைட்டாக ஊற்றிக்குவோம். ஏன்னா அது ஒட்டாத இருக்கிறதுக்கு கேக்கில். துரைங்க வந்து கப் கேக்கு தான் வேணுமா, அதனால் வந்து கப்பு கேக்குக்கு இது நம்ம ரெடி பண்ணுறோம். எண்ணெய் இது பண்ணிக்கிறோம், நல்லா அடிவிட்டோம் ஒட்டாத இருக்கிறதுக்கு. ஓகேவா? மைதா எதுவும் போடக்கூடாதா? சென்னண்டியில் வந்து எண்ணெய் தடவிக்கணும் ஒட்டாத இருக்க. இப்போ வந்து இந்த கப்பில் வந்து 3/4 கேப் இருக்கணும்.
நல்லபடியாக எல்லாத்துலேயும் ஃபில் பண்ணிட்டோம். கொஞ்சம் கம்மியாக இருக்குது, சிலதில் அதிகமாக இருக்குது, இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஓவனில் வைக்கலாம். ஓகேவா? வாங்க போகலாம். இதை வந்து சென்டரில் வைக்கிறோம். நமக்கு தெரிஞ்ச சென்டரில் வைக்கிறோம். ஏன்னா இப்போ தான் டெமோ நம்ம பார்க்குறோம். சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், டைம் ஃபிக்ஸ் பண்ணணும். லைட் ஆன். இப்போ வந்து டைம் வந்து என்னென்ன வச்சுருக்குன்னு பாருங்கள். ஒரு 1/2 அன் ஹவர் டைமு. அதுக்கப்புறம் ஹீட் ஆகிறதுக்காக 2 போத் சைடும் வச்சுருக்கோம். ஓவர் அதிகமாக இருந்தால் நம்ம மாற்றிக்கணும். இங்கே வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 190 டிகிரி டெம்பரேச்சர். ஓகேவா? பாருங்கள், கீழேயும் ஹீட்டு ஏறுது, மேலேயும் ஹீட்டு ஏறுது. 2 பக்கம் போத் சைடு ஏறும்னு நினைக்கிறேன். இது என்ன ஆகுதுன்னு நம்ம பார்ப்போம், வெயிட் பண்ணி. ஹீட் வந்து ஓவர் அதிகமாகுது. இங்கே 2 பேரும் எவ்வளோ சின்சியராக கேக் ரெடி ஆகுமா தருவாங்களான்னு பார்த்துன்னுக்குறாங்க. இவங்களை நம்பி நானும் கேக் செய்ய இறங்கிட்டேன். பட் இது ஃபைனல் ஸ்டேஜ் என்ன ஆகுதுன்னு தெரில. பட் கேக்கில் பார்த்துங்க, பபுள்ஸ் எல்லாம் வருது பாருங்கள். வாவ், சூப்பர். இப்போயே பபுள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கேக் பாருங்கள் எந்த அளவுக்கு சீக்கிரமாக வருதுன்னு பாருங்கள். ஏன்னா டெம்பரேச்சர் வந்து நம்ம அதிகமாக வச்சுருக்கோம். கேக் ரெடி ஆகிருக்கு. 190 டிகிரி வச்சுருக்கோம். இங்கே ஹீட்டு டெம்பரேச்சர் அதிகமாக வச்சுருக்கிறதுனால டைமிங்கு பாருங்கள் குறைஞ்சிட்டு வருது. இங்கே பாருங்கள் பபுள்ஸ் வருது. கேக் வெளியே வருதுங்களா? அந்த கப்பு கம்மியாக வச்சுருந்தோம், ஆனால் பாருங்கள் கேக் வருது பாருங்கள், வெளியே வருது பாருங்கள். பாரு, கப்பை விட்டு மேலே வந்திருக்கு. நம்ம ஃபாஸ்ட்டாக வச்சுருக்கோம், ஏன்னா டைம் இல்லை. நேற்று ரொம்ப லேட் ஆகிடுச்சு, அதனால் கப்பு பாருங்கள், கப்புக்கு கீழே இருந்த மாவு மேலே வருது பொங்கி. இப்போ கேக் ரெடி ஆகிட்டு இருக்கு. அப்பா இருக்கிறதுலே ஃபர்ஸ்ட் ஒன்ல செகண்ட் நடுவுல பாருங்க, ஹையஸ்ட் தெரியுதுங்களா? வந்துருச்சு. எங்கள் வீட்டில் வந்து கேக் வந்திருக்காதுன்னு நினைக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் கேக் ரெடி ஆயிருச்சு. வாவ். ஆனால் 10 நிமிஷத்தில் கேக் ரெடி ஆயிடுச்சு. டெம்பரேச்சர் இதானதும் நம்ம எடுத்துடலாம்னு நினைக்கிறேன். ஓகேவா? கேக்கு பொங்கி வந்துனுக்குது. பட் இந்த டைம் வந்து முடியல. ஆல்மோஸ்ட் சீக்கிரமாக வந்து கேக்கே ரெடி ஆயிடுச்சு. ஆனால் நமக்கு எவ்வளோ நேரம் தெரியல. பார்ப்போம், இன்னும் கொஞ்ச நேரம், ஒரு 10 நிமிஷம் உள்ள ரெடி ஆகுதோ இல்லையோ. இங்கே பாருங்கள், சாப்பிட்றதுக்கு எப்படியெல்லாம் வெயிட் பண்ணி. இங்கே பாருங்கள், சர்க்கரையெல்லாம் சாப்பிடுது. இங்கே பாருங்கள், கப்புக்கு அதிகமாக இருந்ததுனால இப்போ உலக போகுது. ஐயோ, மிஸ்டேக் பண்ணிட்டோம். ஓகே, குறைஞ்சிருச்சு. உள்ளே வேக வேக அதிகமாகுது பன்னு. எடுத்துட்டோம். எதுவும் ஓவனில் அந்த கப்பில் வந்து நாட்டு சக்கரை போட்டதுனால கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. சூடாக இருக்கான். ரொம்ப சூடாக இருக்குது. ஓகே.